அடுத்து நம்ம பார்க்க போற ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு ராசி அதிபதியான குரு 8ல உச்சம் பண்ணி இருந்து 2வது வீட்டையும் 12ஆம் வீட்டையும் 4வது வீட்டையும் பார்க்கிறாரு. ராசி அதிபதி 8ல போய் மறைறாரு. இந்த நேரம் யாருக்கு முழுமையான யோகம் கிடைக்கும்? இந்த ஒண்ணு தான் நம்மளுக்கு ராசி பலன் பார்க்கறதுல முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது தனுசு ராசிக்காரங்க உள்ளூர்ல இருக்கிறவங்க விட வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் பொற்காலமாகவே இருக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ராசி அதிபதி 8ல மறைஞ்சு உச்சம் பண்ணி இருக்கிறதுனாலையும் 12ஆம் வீட்டையும் இந்த 2வது வீட்டையும் 4வது வீட்டையும் பார்க்கறதுனால இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல மாசமாகவே திகழும். அடுத்தாப்ப இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு 7ல செவ்வாய் 7ல இருக்கிறதும், சூரியன் 9ல இருக்கிறதும், 10ல புதன் இருக்கிறதும், 11ல சுக்கிரன் இருக்கிறதும் இந்த மாசம் 7ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் தேதி 11ல சுக்கிரன் வந்துடுறாரு. 7ஆம் தேதி கன்னியில புதன் வந்துடுறாரு. இந்த ஜாதகருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு, அதுவும் ஐடி ஃபீல்ட்ல உள்ளவங்களுக்கு, புதன் சம்பந்தமான வியாபாரம் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாசம் 7ஆம் தேதி, அதாவது 7ஆம் தேதி 9ஆம் மாசத்துல இருந்து ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு லைஃப் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, செவ்வாய் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, சூரியன் 9ஆம் வீட்டுக்கு அதிபதியா இருந்து 9ஆம் வீட்லயே ஆட்சி பண்ணி இருக்கிறாரு. 10ஆம் வீட்டுல புதன் உச்சமாக இருக்கிறார். 11ஆம் வீட்டுல சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். தொட்ட தொழில் தர்மகரமாதி யோகமாக விளங்கி தொழில ஒரு தலைமை பண்பு உள்ளவங்களுக்கோ தலைமை பண்பு கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு உண்டு. ஓரளவுக்கு தைரியமா ஒரு கௌரவமா தொழில் பண்றவங்களுக்கு இது இந்த மாசம் ஒரு அற்புதமான மாசமாக விளங்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ராகு 2ல 3ல இருக்கிறதும், செவ்வாய் அதுல பகை வீட்டுல 7ல இருக்கிறதும், சகோதர வகையில சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரும். அது கவனமாக கையாண்டு கொள்றது நல்லது. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்னைக்குன்னா 6ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமமான நாள். அன்னைக்கு 8வது வீட்டுல ராசி அதிபதி இருக்கிறதுனால, சந்திரனும் இருக்கிறதுனால அந்த இடம் ஓரளவுக்கு நல்ல சுபகிரகத்தோட சம்பந்தங்கள் இருக்கிறதுனால இந்த சந்திரன் 8ல மறைஞ்சாலும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அது பெரிய கெடுதலை ஏற்படுத்தாது. மன ரீதியா சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுத்தாது. ஏன்னா சந்திரன் அந்த வீட்டுல ஆட்சியாகவும் கூட தன் நண்பரான குருவை வச்சுட்டு இருக்கிறதுனால இந்த சந்திராஷ்டமம் தனுசு ராசிகளுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்காது. இருந்தாலும் 7ல செவ்வாய் இருந்து ராசியை பார்க்கறதுனால, சந்திரன் 8ல மறைகிறதுனால, குரு ராசி அதிபதியாக இருந்து 8ல மறைகிறதுனால சின்ன சின்ன மனக்கசப்பு, மன குழப்பங்கள், மன தைரியம் இல்லாம இருக்கிறது. இப்ப நம்ம தொழில் பண்ணி தொழில் நல்லா போயிட்டு இருக்கோம். ஆனா தொழில் அப்படியா இருமோ இப்படியா இருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன மனக்கலக்கங்கள் இந்த 8ல உள்ள சந்திரன் கொடுப்பாரு. ஆனா இவங்க என்ன மனக்கலப்பங்கள் இருந்தாலும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டா தொழில் நல்லபடியா நடக்கும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாசம். சரி, இந்த ஆவணி மாசம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எது மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் 7ல இருக்கிறதும் ராகு 3ல இருக்கிறதும் மைனஸ். இந்த செவ்வாய் 3ல 7லையும் ராகு 3ல இருக்கிறதுனால சகோதர உறவுகளை கவனமாக பேணி காத்து கொள்றது தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தப்ப என்ன பிளஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 8ல குரு உச்சம், 9ல சூரியன் ஆட்சி, 10ல புதன் உச்சம், 11ல சுக்கிரன் ஆட்சிங்கிற பொற்காலமாகவே இருக்கிறது பிளஸ் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதனால இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் 7ஆம் தேதி 9ஆம் மாசத்துல இருந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே விளங்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். நன்றி, வணக்கம்.